இந்த திராவிட அரசு நம்ம எஸ்சி பட்டியலை சேர்த்து விட்டது. இது ஒட்டுமொத்த நம்ம எஸ்சி கிடையாது. உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் தேவேந்திர பட்டியல் வெளியேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள தேர்தல் மக்கள் நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களோட மக்கள் அதிகமாக வாழும் பகுதிக்கு வந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று இந்த கூட்டத்து வாயிலாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னா எங்களை ஏன் எஸ்சி பட்டியல் வைக்க நாங்கள் உழைக்கிறவர்கள் ஒருத்தர் சாப்பிட முடியாது. தேவேந்திர சேர்த்துல கவனம் வச்சாலும் சோத்துல கை வைக்க முடியும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கல. எந்த மக்களும் விவசாயம் செய்யறாங்க எங்கேயாவது பாருங்க, அங்க தேவேந்திர விளையாடலாம். விவசாயம் இருக்கு அப்படின்னா அங்கே எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகத்திலே தேவேந்திர மக்களை மாதிரி எவரும் வேலை பார்க்கறது எந்த ஒரு சாதியும் கிடையாது. அதனால எங்களை எஸ்சி பட்டியலிருந்து உடனடியாக இது நீக்க வேண்டும். இதுதான் எங்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை. இந்த கூட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய பேரும் வந்திருக்கிறார். ரமேஷ் சார் கூட்டத்தை நடத்துகின்ற ரவி தேவேந்திர உண்மையிலே இந்த கூட்டத்தை நடத்த அறியாம அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வரவேற்கிறேன். என்னன்னா இப்படி ஒரு கூட்டத்தை மெட்ராஸ் நடத்தினா தெரியும் அப்படின்னாங்க. மெட்ராஸ் கிடையாது, திருநெல்வேலி நடத்தலாம். நெல்வேலியில யாரு செய்கிறாங்களோ அன்னைக்குதான் தெரியும் யாருக்கு. திருநெல்வேலியில தேவேந்திர ஓட்டு அதிக ஓட்டு இருக்கு. நம்ம ஒரு தேவேந்திர வேட்பாளர் நிப்பாட்டிட்டு போவோம். அது எந்த கட்சிக்கும் அவருக்கு தைரியம் கிடையாது. நம்ம பகுதியில் நிப்பாட்டுங்க. எஸ்சி தொழில் கூட எஸ்சி நம்ம எஸ்சியா நம்ம மற்ற இருக்காங்க, அவங்க பல இருக்காங்க, அரவிந்த் இருக்காங்க, மற்ற வேடுவர் சமூகம் மற்ற சமூகம் இருக்கு. அவங்களும் நிப்பாட்டுங்க. எங்களை பகுதியில் நிப்பாட்டுங்க. எந்த கட்சியா மாவட்ட செயலர் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் நாங்க என்ன வரிகட்டலையா? நாங்க உழைச்சி கொண்டு வந்துட்டாங்க. எங்க நெல்லாம் நாங்க உழைச்சாதான் சாப்பிட முடியும். ஒற்றுமொத்தவங்க இருந்து ஏற்றுமதி வெளிநாட்டு தான் போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நாங்க எங்க சமூகத்தை ஏன் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை எங்க ஓரடிச்ச பாக்குறீங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த வரும் இலட்சியில இந்த எங்களுக்கு யார் ஆதரவு தெரியாங்களோ அவர்கள் தான் எங்களுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தில் நாங்கள் தான் அதிகமா இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்க தான் அதிக தேவேந்திர தான் அதிக மக்கள் தொகை கொண்டது. ரெண்டாவது வன்னியர் சமூகம், அதுக்கப்புறம் மற்ற சமூகம். இது நம்ம சமூகத்தை இந்த அரசியல்வாதி கூட நம்மளை ஏன் நசிக்கிறாங்க. நம்ம சமூகத்தை எந்த கட்சியில முன்னூறு மாவட்டத்தில் கொடுக்கலையா? சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு கிளைச்சிலே வச்சு மாடுதான் வைக்கணும். இந்த கட்சி தமிழகத்தில் நமக்கு எந்த கட்சி நமக்கு தேவேந்திர மக்களுக்கு யாருக்கும் முன்னூறு மணிக்கு கிடையாது. இந்த என் தம்பி பேச முத்துக்குமார்ல ஒரு ஆளை இறந்ததுக்காக அம்பையில கடுமையான போராட்டம் பண்ணான். அது எந்த அரசியல் சும்மா ஒரு நாள் கட்டிட்டு போயிட்டாரு. அவர் உடனே கொடுத்து அந்த பாதையை கொடுத்து அந்த வன்முறைகள் நடக்காது, கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்க ஊர் கூட அவங்க ஏன்னா அவங்க அதிகமா இருக்காங்க, அவங்க திரட்டுறாங்க. நம்ம மக்கள் இவ்வளவு ஒரு கொடுமை வன்கொடுமை நடக்கிறதுனா தமிழகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்தியாவில் மணிப்பூர் கடத்தால தமிழகம் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த மக்களை ஒரே அடியா இந்த சின்ன பையன் சின்ன குண்டத்தை நாங்கள் அந்த மாதிரி சின்ன பையன் அடிக்க ஆத்துல குளிக்க போகல. இவ்வளவு சூழ்நிலை இருக்கு. ஒரு மனுஷன் என்னைக்கு தைரியமா குளிக்க போறானோ அன்னைக்குதான் இந்த தமிழ்நாட்டில் விடிய காலம் பிறக்கும். ஒட்டுமொத்தமாக எங்க மக்களை பட்டியல் வெளியிட்டது உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இதுதான் எங்க ஒட்டுமொத்த கோரிக்கை. நாங்கள் சரியான எங்களுக்கு ஆலோசனை கிடைச்சிது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஆலோசனை எனக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேச வாய்ப்பு நன்றி.